வியானா என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக விக்ரம் சுக்ரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வியானா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ வியானா உள்ளே வந்ததுலேருந்தே பல விஷயங்கள் வந்து கண்டினியூவாக வந்து விக்கல் சிக்ரம்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. விக்கல் சிக்ரம் அழுதார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு ரொம்ப நேரமாக வந்து பேசினாங்க. ஏன்னா விக்கல் சிக்ரம் வந்து நான் கிளம்புறேன் இன்றைக்கி நைட்டே வீட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ ஃபைனலாக பிக் பாஸ் எல்லாம் பேசி முடித்த உடனே வியானாவை கூப்பிட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் சொன்னீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தோன்ற விஷயங்களை சொன்னீங்க. பட் இப்போ எனக்கு தோன்ற விஷயங்களை நான் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு கேட்குறதுக்கு ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி தயங்கி தயங்கி கேட்குறாரு. அதுக்கு வியானா சரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிக் பாஸ் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பெருசாக எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. நான் உள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன். நான் யோசிப்பேன் நல்லா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஏதாவது ஒரு கேம் கொடுக்கும்போது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லுவேனே தவிர அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து நான் போட்டு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது என்னை பொறுத்தவரையும். அதே மாதிரி அந்த ஒரு எமோஷனல் பாண்ட் நான் யூஷுவலாகவே வந்து எமோஷனலாக எல்லா கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆனே தவிர அதை வச்சு நான் கேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துலையுமே வந்து நான் யோசிக்கல. அப்படி தான் வெளியே மக்கள்கிட்ட வந்து அத்தனை கோடி மக்கள்கிட்ட வந்து போய் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நான் இப்போது அதுக்கு ஆன்சர் பண்ணலை. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நான் வந்து மக்கள்கிட்ட வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். உங்களை அந்த ஒரு விஷயத்தில் எமோஷனாக நான் உங்களை வந்து ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நான் இந்த மனுஷனாவே வந்து தவறு செய்கிறது இயல்பான விஷயம் தானே. நான் தவறு திரும்பவும் செய்வேன். நான் திரும்பவும் திருத்திப்பேன். செஞ்சுட்டே இருப்பேன். சாவர வரையும் தவறு செய்வேன். திருத்திக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோதான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கான்வர்சேஷனை முடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து விக்கல் சிக்ரம்க்கும் வியானாக்கும் நடந்த அந்த ஒரு ஃபைனல் கான்வர்சேஷன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.